அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 70. போன அத்தியாயம் நம்ம எதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா, பாண்டியரோட படை நெடுங்குன்றோட அடிவாரத்தில் அந்த வீரர்கள் வீடு, அந்த பாடி வீடு அமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி இங்கே வேட்டூர் பழையனுக்கு வருது. இப்போ பொழுது விடுஞ்சிருச்சு. பாண்டியர்கள் படை வீடமைக்கிற செய்தி தெரிஞ்சது அப்படின்னு சொன்னதுமே வீரர்களை வேட்டூர் பழையன் அப்படியே தனியாக கூட்டிகிட்டு போயிட்டார். ஏன்னா கல்யாணம் நீலனுக்கு, நீலன் தான் இந்த கீழ்த்திசை காவலுக்கான பொறுப்பு. இந்த விஷயம் நீலனுக்கு தெரிஞ்சால் என்னாகும்? திருமணத்தை நிப்பாட்டிட்டு காவலுக்கு போயிடுவாங்க, என்ன பிரச்சனைன்னு பார்க்குறதுக்காக. அதனால் பாரி சேர்ற வரைக்கும் இந்த காவல்காரவங்களை நீலன் கண்ணிலேயே படாமல் தனியாக கூட்டு போயிட்டார் இந்த பழையன். பொழுதாயிக்கிட்டே இருந்துச்சு. ஆண்கள் எல்லாரும் ஆடின இளைஞர்களை மிச்சம் வைக்காமல் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஆடுனீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சாங்க. ஆனால் விடிகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வேறு வேறு விழாக்கள் ஆரம்பிச்சிருச்சுல. மறுபடியும் இசைக்கருவிகளோட சத்தம், சந்தோஷம் கூடிச்சு. மணவிழாவோட வேலைகள் எல்லாமே அப்படி வேக கூட செஞ்சாங்க. எல்லாரும் பாரி எப்போ வருவா அப்படிங்கிறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. மணமக்கள் குடி போகிறதுக்காக சுடு மண் சுவர் எழுப்பி புல் வேயப்பட்ட ஒரு புது குடில், அந்த குடிலை கூரை பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம். ஆதினியும் அவளோட தோழிகளும் இதை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அந்த புது குடிலுக்கு முன்னால் ஒரு நாங்கில் மரம் நிழலாக இருக்குது. காரமலையோட கீழ்ப்பகுதியில் விரிஞ்சு கிடக்கிற சமவெளி முழுவதையும் பார்க்கலாம் அந்த குடிலிருந்து. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. உள்ளே ஆதினி தலையை ஒசத்தி மேலே புல்லை பார்த்தா, வேயப்பட்ட புல். கொஞ்சம் சந்தேகத்தில் வெளியில் திரும்ப பார்த்தா அவளுக்கு அப்படி ஒரு வியப்பு கலந்த மகிழ்வு. என்ன அப்படின்னா, குரம்பு புல் அப்படிங்கிற ஒரு புல்லை அடிப்பக்கம் வச்சு நடுவில் மூங்கிர் புல்லை பரப்பி அதுக்கும் மேலே மாந்தம்புல்லை வச்சு அந்த கூரையை மேய்ஞ்சிருக்காங்க. ஏன்னா இது எவ்வியூர் மாதிரி மலை முகட்டில் இருக்கிற ஊர் இல்லைல்ல, அடிவாரத்து ஊர். அதனால் வெக்க அதிகமாக இருக்கிற கோடை காலத்தில் கூட குளுமை நீங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வர்றது. இதில் என்ன வியப்பு அப்படின்னா, இந்த மாந்தம்புல் எங்கே கிடைக்கும் தெரியுமா? உச்சி மலையில் கரும்பார இடுக்கில் மட்டும்தான் இங்கே வளரும். கடமான்கள் விரும்பி சாப்பிட்ற புல் இந்த மாந்தம்புல். அதை போய் அறுத்துட்டு அதுவும் இவ்வளவு புல் அறுத்துட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நீலன் அவனே மேலே ஏறி போய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொன்னா ஆதினி. கூட ஒரு பொண்ணு சொன்னான், அவசரப்பட்டு அந்த முடிவுக்கெல்லாம் போகாத ஆதினி, மயிலாவே இதெல்லாம் போய் செஞ்சுருப்பா, அவளை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிச்சாங்க. இந்த சமயத்தில் சத்தம் கேட்குது. பாரி வந்துட்டதுக்கான அறிகுறி. எல்லாம் அங்கே போகிறாங்க. மக்களோட கூட்டத்துக்கு நடுவில் பாரியோட முகத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. பாரி எல்லாரையும் நல்லா விசாரிச்சுக்கிட்டே வந்தான். பரம்போட தென் எல்லையில் இருக்கிற ஊரில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் சேர்ந்துருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆனது அப்படின்னதுனால எல்லாருக்கிட்டேயும் பாரி தனித்தனியாக போய் நலம் விசாரிச்சான். கரியனூர் பெரியாத்தா கூட்டத்தை விலக்கிக்கிட்டு பாரியை நோக்கி வந்தா வாஞ்சையோட. பாரியோட அப்பாவை அவள் அந்த பெரியாத்தா ஒரு சின்ன பையன் மாதிரி நடத்துவா. ஆனால் பாரியை எப்படி தெரியுமா நடத்துவா? அவளோட அப்பா மாதிரி நடத்துவா. ஏன் அப்பனடா நீயே அப்படின்னு அடிக்கடி சொல்லுவா. தள்ளாத வயசில் இவ்வளவு தூரம் வரணுமா அப்படின்னு கேட்டான் பாரி. இனி நான் மலையேறி எவ்வியூருக்கு உன்னைய பார்க்க முடியாது. மலையடி வர ஊருக்கு நீ எப்போ வருவன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். மணநாளுக்கு வருவேன்னு தெரியும், அதனால தான்ப்பா எப்படியாவது உன்னைய பார்த்துடணும்னு ஓடி வந்தேன் அப்படின்னா. பாரியோட கண்கள் கலங்குச்சு. சூல் மருது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான். இந்த மழை காலத்தில் தப்பிச்சிருச்சு, ஆனால் இன்னும் எத்தனை காலமோ அப்படின்னு கேட்டான். சூல் மருது அப்படின்னா என்னென்னா, அந்த பெரியாத்தாவோட குடிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரம், ஒரு வகையில் அவளோட ஒரு குலதெய்வம். பாரி நலம் கேட்குறது எல்லாமே இப்படித்தான் இருக்கும். மரம், செடி, கொடி, விலங்குகள், மனிதர்கள்னு ஒன்று விடாமல் கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ கூட்டத்தை விலக்கிக்கிட்டு வேட்டூர் பழையன் உள்ளே சரி 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 எல்லாரும் போங்க, முதல்ல சாப்பிட விடுங்கன்னு சத்தம் போட்டு விலக்கிட்டாரு.
பாரியும் கபிலரும் காலம்பனும் இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு குடிலுக்கு சாப்பிட்றதுக்காக போனாங்க. மணவிழா கொண்டாட்டம். பாரி, கபிலர், காலம்பன் உணவருந்த போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருந்தது தெரியுமா? பொங்கம்பழ பூந்தேன் கட்டி காத்துக்கிட்டு இருந்துச்சு. தேனி முதல்ல தன்னோட கூட்டுக்குள்ள தேனை கட்டியாக தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம்தான் அதை தேனாக மாற்றும். மலை மக்கள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தேன் கட்டியை தான் எடுப்பாங்க. தேனை பிழிஞ்சு எடுக்கிற பழக்கம் அவங்களுக்கு கிடையாது. அதுவும் எந்த வகை பூவிலிருந்து தேன் எடுத்து இந்த கட்டியை தேனி உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கட்டியை எடுக்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அந்த பகுதியில் அந்த பருவத்தில் எந்த பூ அதிகம் பூத்திருக்கோ அதே பூவோட சுவை தான் அந்த தேன் கட்டிலையுமே இருக்கும். நாவற்பழ பூந்தேன் கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். வேப்பம்பழ பூந்தேன் கசக்கும். கள்ளி பூந்தேன் இனிக்கும். கோட்டைப்பழ பூந்தேன், அதுக்கப்புறம் அத்தி பூந்தேன், இது ரெண்டையும் சுவை பிரித்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினம். ஆனால் எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி, இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சுவை அதிகமாக இருக்கிறது பொங்கப்பழ பூந்தேன். அந்த தேன்கட்டியை எடுத்துகிட்டு அடுக்கு வாழை இலையில் வச்சு கொடுத்தாங்க. கட்டி சாறு கணக்கில்லாமல் உள்ளே இறங்குது. சாப்பிட்டு முடித்ததுமே வேட்டூர் பழையன் பாரிக்கிட்ட சொன்னான், எல்லாத்தையும் தேக்கன்கிட்ட சொல்லியிருக்கேன், பகற்பொழுதில் நீ போய் நேரில் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். பாரியும் சரின்னு சொல்லி தேக்கனையும் முடியனையும் கூட கூப்பிட்டுட்டு கிளம்புனாரு. கபிலர் கொற்றவை கூத்தில் பார்த்த பல பேரை இப்போ தான் அதுக்கப்புறம் பார்க்குறாரு. அவர் எவ்வியூர்லேயே இருந்துட்டார்ல, அதனால் இங்கே இருந்து எல்லாரு கூடயும் பேசுகிறதுக்காக கபிலர் அங்கேயே இருந்துக்கிட்டாரு. காலம்பனை நிறையா ஊருக்காரவங்க அது வரைக்கும் பார்க்கவே இல்லை, கேள்விப்பட்டு மட்டும்தான் இருந்தாங்க. பரம்பு முழுக்க காலம்பனோட வீரக்கதை தெரியும். அதனால் எல்லாருமே காலம்பன் கூட பேசுகிறதுக்கும் ஆசைப்படுவாங்க இல்லையா? அதனால் கபிலர் காலம்பனையும் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாரு. வேட்டூர் பழையன் அவர் தான் அங்கே பாரி கூட போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஈங்கையன் பாரியை பார்க்கணுங்கிற விருப்பத்தோடையே இருந்தான். அதனால் பாரி பொழுதுக்கு போய் திரும்பிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு பழையனும் இருந்துக்கிட்டாரு. இப்போ பாரியும் மற்ற 2 பேரும், அதாவது பாரி, தேக்கன், முடியன், இவங்க 3 பேரும் கிளம்புறதுக்கு முன்னால் பழையன் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, பொழுது சாயறதுக்குள்ளே மணப்பெண்ணை அவளோட ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா மயிலாக்கிட்டேருந்து தப்பிச்சிங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வேற அனுப்புனார். இவங்க 3 பேரும் குதிரையில் போகிறாங்க. கூட கீழ்த்திசை எல்லை காவல் வீரர்கள் 2 பேரும் போனாங்க. பழையன் எதிர்பார்த்திருந்த திசையை தான் சொன்னார், இந்த பாண்டியர்கள் பாடி வீடு அமைக்கிறது எல்லாத்தையுமே. ஆனால் அவர் சொல்கிற 2 இடங்களுமே ஒன்றோட ஒன்று ஒரு தொடர்பு இல்லாமல் இருந்துச்சு, புரியலை கொஞ்சம். குதிரைகள் காரமலையோட சரிவு பாதையில் தென்புறம் நோக்கி வேகமாக போய்கிட்டு இருந்துச்சு. 2வது குன்றை தாண்டறப்ப பாரிக்கு மயிலாவோட ஞாபகம் வேறு வந்துச்சு. ஏன்னா அந்த குன்றோட அடிவாரத்தில் தான் மயிலாவோட ஊர். அந்த ஊர் பேர் செம்மனூர். இந்த மணவிழாவுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? மயிலாவோட ஊர் செம்மனூர்லேருந்து மணமகளோட தாய்மாமன் அவளை தோளில் தூக்கிட்டு வருவான். வேட்டுவன் பாறையோட எல்லையில் மணமகன் நின்றுக்கிட்டு அவளை அவனோட தோளுக்கு மாற்றி தூக்கிட்டு போவான். இப்படி தூக்கிட்டு போகிறப்ப தான் ரொம்ப உற்சாகம், கொண்டாட்டம் எல்லாமே இருக்கும். கேலி பேச்சு, குறும்பு விளையாட்டு, ஊரே களை கட்டி இருக்கும். கொஞ்சம் அமைதியான பொண்ணு கூட மணமகனோட தோளில் உட்காந்து வர்றப்ப இல்லாத குறும்பெல்லாம் செய்வா. மயிலாவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவள் என்னெல்லாம் செய்ய போகிறா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு பாரிக்கு விருப்பமாக தான் இருந்துச்சு. ஆனால் சூழல் வேறு விதமாகிடுச்சு இல்லையா? குதிரைகளை வேகமாக விரட்டிக்கிட்டு உச்சி பொழுதுக்கு வெள்ளடி குன்று அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. குன்றை விட்டு ரொம்ப தள்ளி படைகள் தங்குறதுக்கான தாவாரங்கள் எல்லாமே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. படை வீரர்கள் இங்கேயும் அங்கேயுமா புதர்களை அகற்றிக்கிட்டு இருந்தாங்க. சில குதிரைகளை அங்கங்கே கட்டி வச்சுருந்தாங்க. கொடி எதுவுமே இல்லை. ஆனால் பாசறையோட முன்னால் பாண்டிய பேரரசோட அந்த இணைய கயல், அதாவது 2 மீன்கள், கயல்னா மீன் இல்லையா, 2 மீன்களோட சின்னம் இருக்குது. படை வீரர்களோட உடைகள், அந்த தாவாரத்தோட தன்மை, இதெல்லாம் பார்த்தாலே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க 3 பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்கல்ல. அப்போ முடியன் கேட்டார்,
இது வெங்கல் நாட்டு பகுதியில் பரம்புக்கு எதிராக செயல்பட மாட்டோம்னு இவங்க குலம் வந்து ஒரு வாக்கு கொடுத்துருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்போ தேக்கன் சொன்னார், இல்லை இல்லை, வைப்பூரில் நடந்த மோதலில் வந்து அவரோட மகனோட தலையை வந்து நம்ம ஆளுக சீவி எரிஞ்சிட்டாங்க, அதனால மையூர் கிழாருக்கு வந்து கோபம் இருக்குது அப்படின்னு வேட்டூர் பழையன் சொன்னார் அப்படின்னாரு. சரி, பரம்புக்கு எதிராக வந்து செயல்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வாக்களித்த ஒரு குலம் இந்த வெங்கல் நாட்டோட பகுதி. இந்த இளவரசன் ஏன் சம்மந்தம் இல்லாமல் வைப்பூர் துறைமுகத்துக்கு போனான் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. பாரியும் கேட்டான். தெரியல, இளவரசனோட திருமண ஏற்பாட்டுக்கு போனவன் அப்படியே வைப்பூர் துறைமுகம் வரைக்கும் போயிருப்பான் அப்படின்னாரு பழையன். வேலைகளை கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தான் பாரி. அப்புறம் புறப்பட்டாங்க. செம்மனூருக்காரவங்க இங்கே என்ன நடக்குது திருமண விழாவில் அப்படின்னா, செம்மனூருக்காரவங்க வேட்டுவன் பாறையோட எல்லைக்கு வந்துட்டாங்க. அவங்கள வரவேற்பு பண்ணி மணப்பெண்ணை தூக்கிக்கிறதுக்கு மணமகன் வீட்டார்கள் வந்து ஆயத்தமாக இருந்தாங்க. நீலன் வந்து மாவீரன் தான், ஆனால் மயிலாவை தூக்குனதுக்கப்புறம் கீழே இறக்காமல் ஊரில் கொண்டு வந்து சேர்க்கணும். அவள் என்னெல்லாம் குறும்புத்தனம் செய்ய போகிறா, இவன் எப்படி சமாளிக்க போகிறான், இதை தெரிஞ்சுக்காமல் எல்லாரும் ஆவலோடு இருந்தாங்க. செம்மனூருக்காரவங்க எழுப்புற பெரும் பறையோட ஓசை காட்டையே உலுக்குச்சு. ஓசை கெட்டு ஆடாத கால் இல்லை. தாய்மாமனோட தோளில் ஆடாமல் அசையாமல் அப்படியே உட்காந்து வந்தா மயிலா. இந்த பக்கம் வேட்டுவன் பாறையோட எல்லையில் எந்த மாதிரி பறை, இப்போ செம்மனூருக்காரவங்களோடது பெரும் பறை அப்படின்னா, இவங்களோட பறை பேர் தொண்டகப்பறை. இங்கே மணமகனோட ஊரார் வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. நீலனும் பக்கத்தில் போனான். அவளும் இடம் மாதிரி உட்கார வசதியாக கை கொடுத்தான். பறை முழக்கம், சுற்றத்தார்கள் பூக்கள் சொரிய நீலனோட இடது தோளுக்கு மாறினா மயிலா. உரிமையோட காதலிய தோளில் தூக்கிட்டு போகிற ஆணுக்கு இருக்கிற ஒரு மிடுக்கு நடையை பார்த்து கூட்டமே சந்தோஷப்பட்டுச்சு. நீலனோட திரள் கொண்ட தோளில் வசதியாக உட்காந்து அவனோட 2 கைகளையும் பிடிச்சிருந்தான் மயிலா. உண்ணி நழுவுற அவளை இறங்க விடாமல் இவன் எப்படி சமாளிக்க போகிறான் பார்ப்போம் அப்படின்னு கூச்சல் வேற போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீலனோட இடப்புற தோளில் உட்காந்த மயிலா அதுக்கப்புறம் அமைதியாக தான் வந்தா. நீலனுமே முதல்ல சிரமமே இல்லாமல் தான் தூக்கிட்டு வந்தான். பாதி தொலைவுக்கு மேலே கடந்துட்டாங்க. என்ன, சாதாரண காலத்தில் இயல்பாக இருக்கிற பொண்ணு கூட மணமகனோட தோளில் உட்காந்ததுமே குறும்பு செய்வா. இந்த மயிலா எப்போ பார்த்தாலும் குறும்பு, இப்போ என்ன அமைதியாக இருக்கா, ஒருவேளை இதுவும் இயற்கையோ இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டுலாம் வர்றாங்க. இந்த மலைப்பாதையை மறிச்சுக்கிட்டு ஒரு மாமரம் நல்ல கிளை பரப்பி இருக்குது. அதுக்குள்ளே நுழைஞ்சு கூட்டம் போகுது. பறை ஓசையில் அந்த மாமரத்தில் இருந்த பறவைகளெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு கலைஞ்சு பறக்குது. அந்த கலையிற பறவைகளோட படபடப்புக்கு ஓசைக்கு ஏற்ப ஆட்டத்தோட வேகம் கூடுது. தாளத்துக்கு ஏற்ப பலர் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு சத்தம், ஆரவார பேரோசை. முன்னால் ஆடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு வேகமாக ஓடி வந்து பார்த்தா, கொஞ்சம் தாழ்ந்திருந்த மரக்கொப்பை எவ்வி பிடிச்சி சட்டுன்னு மேலே ஏறி உக்காந்துக்கிட்டா மயிலா. நீலன் அப்படியே நிற்கிறான் திகச்சு போய். நீலன் வந்து மரத்துக்கு மேலே ஏறி அங்கேருந்து தோளில் தூக்கிக்கிட்டு கீழே இறங்க முடியாது இல்லையா. மயிலாவா மனசு மாறி கீழே இறங்கி நீலனோட தோளுக்கு மறுபடியும் வந்தாதான் உண்டு. ஆஹா, மயிலாத்தா யாருன்னு காட்டிட்டா அப்படின்னு செம்மனூருக்காரவங்களுக்கு ஒரு உற்சாகம். நீலனுக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியல. மயிலாவோட மனசு இறங்கி வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்யணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆதியிலிருந்து நடந்துட்டு வர்ற போராட்டம் இது. இதில் ஒருத்தரை ஒருத்தர் ஜெயிக்கிறத விட ஒருத்தரோட ஒருத்தர் இணையிறது தான் இயற்கையோட தேவை. அதுதான் இறுதியில் வெற்றியும் கூட. ஆனால் இப்போ நீலனுக்கு உண்மையில் என்ன பண்ணுறதுலாம் தெரியல. நான் கேள்வி கேட்குறேன், அதுக்கெல்லாம் நீ சரியாக பதில் சொல்லு. சரியாக பதில் சொன்னால் உனக்கு வந்து எரி கிடையாது, தப்பாக சொன்னால் மாங்காய் எடுத்து அடிப்பேன். உன்னோட எந்த பதில் வந்து என்னோட மனசை தொடுதோ அப்போ நான் கீழே இறங்குவேன் அப்படின்ட்டா மயிலா. இப்போ எல்லாம் வந்து இவ்வளோ நேரம் செம்மனூருக்காரவங்க வேட்டுவன் பாறையை சேர்ந்தவங்க அப்படின்னு 2 கூறாக பிரிஞ்ச எல்லாரும் இப்போ ஆண்கள் கூட்டம் பெண்கள் கூட்டம்னு பிரிஞ்சிருச்சு. நீலனுக்கு வேறு வழி இல்லை. இதில் என்ன பெரிய சிக்கல்னா,
அவள் பறித்து வச்சிருக்கிற மாங்கனி ஒவ்வொன்றும் உள்ளங்கை அளவுக்கு இருக்குது. அதில் எரி வாங்கினா நீலனோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு ஆளுக்கு பேசி சிரிக்கிறாங்க. மயிலா மரத்துக்கு மேலே உட்காந்துக்கிட்டு முதல் கேள்வியை கேட்டா. என்னோட தாய் மாமன் உன்னை விட வலு குறைஞ்சவன் தான். ஆனால் அவன் என்னைய பூ போல தூக்கிட்டு வந்தான். நீ ஏன் இவ்வளவு அழுத்தி பிடிச்சி தூக்கிட்டு வந்த அப்படின்னு கேட்டா. நீலன் உடனே பதில் சொல்கிறானா, நீ நழுவி ஓடிடுவல்ல, அதுக்காக தான் அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சட்டன்னு மாங்காய் எரி விழுகுது. கூட்டத்தில் எல்லாம் சிரிக்கிறாங்க. நான் உன்னை விட்டு எங்கே போக போகிறேன்? அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் இவ்வளவு இறுக்கமாக பிடிச்சிருந்தியா அப்படி சொல்லி பறித்து எரிஞ்சா. நீலன் என்னடானா அந்த எரி பொறுக்க மாட்டாமல் மரத்தோட அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாட்டாமல் ஓடுறான். அவன் மேலேயே கொப்புகளுக்கு மேலே ஓடி எறிகிறான். அவனுக்காக இறக்கப்பட்ட ஒரு பெண் வந்து கூட்டத்திலேருந்து, ஐயோ உன் மேலே இருக்கிற ஆசையில் தான் இறுக்கி பிடிச்சேன்னு சொல்லாமல் இவன் இப்படி உளறிட்டான் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவளுக்கு ஒரு எரி விழுந்துச்சு. அதுக்கப்புறம் நீலன் முன்னால் வந்து நிற்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பார்க்குறப்பெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தா. அடுத்த கேள்வியை கேளு அப்படின்னு எல்லாரும் சமாதானப்படுத்தி கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. அடுத்த கேள்வி கேட்டா. சரி, நம்மளுக்கு கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோ. குழந்தை பிறந்தது பால் கொடுக்கணும்ல, எந்த பக்கம் முதல்ல ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கணும் சொல்லு பாப்போம் அப்படின்னா. ரொம்ப வில்லங்கமான கேள்வி. ஏன்னா நீலன் தப்பாக சொல்லிட்டான் அப்படின்னா இது கூட உனக்கு தெரியாதான்னு எரி விழுகும். சரியாக சொல்லிட்டான் அப்படின்னா உனக்கு தான் அக்கா தங்கச்சி யாருமே இல்லையே, உனக்கு எப்படி இந்த விஷயமெல்லாம் தெரியும்னு சொல்லி எரி விழுகும். நீலனோட நிலைமை படு மோசமாயிருச்சு. எல்லாம் எப்போ எரி ஆரம்பிக்க போகுது அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க. நீலன் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்லிட்டான். நான் பிறந்த உடனே என்னோடய ஆத்தாக்காரி இறந்துட்டா, கூட பிறந்தவங்களும் இல்லை. எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? நீ தானே எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். எதிர்பார்க்காத பதில். மயிலாவே ஒரு கணம் திகைச்சு போயிட்டா. கொஞ்சம் அமைதியாயிட்டா. சரி, அவள் வேகம் மட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே அடுத்த கேள்வியை கேட்டான். சரி, நம்ம குழந்தைக்கு பாடுறதுக்கு உனக்கு எத்தனை தாலாட்டு தெரியும் அப்படின்னு கேட்டான். 3, 6, 10 அப்படின்னு எல்லாரும் சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் வந்து நீலன் எரி வாங்குறது வந்து பொறுக்கலை. ஆனால் நீலன் என்ன சொன்னா, ஒரே ஒரு பாட்டு அப்படின்னா. எல்லாரும் ஐயோ இவன் ஒன்றுன்னு சொல்லிட்டானே, மறுபடியும் அவள் எரிய போகிறாளே அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன பாட்டு அது அப்படின்னு கேட்டான். அது வரைக்கும் அண்ணாந்து மேலே பார்த்துக்கிட்டு இருந்த நீலன் தலையை குனிஞ்சு மண்ணை பார்த்தா. கண்களை மூடனா. வைகையோட அலை கரை வந்து அடித்தது. நீரோட செந்நிறத்தை நினைவில் ஏந்திக்கிட்டு அகுதையோட பாடலை பாட ஆரம்பித்தான். கூட்டத்தோட ஆரவாரம் அப்படியே ஒடுங்குச்சு. எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. அவனோட பாடல் மட்டும் காற்று முழுக்க ஒழிச்சது. மயிலாவோட கால்கள் அப்படியே மரத்தை விட்டு இறங்கிக்கிட்டு இருந்துச்சு. இமை மூடிய நீலனோட கண்களுக்குள்ள வைகையை விட்டு காட்டுக்குள்ளே ஓடின ஒரு குழந்தை தான் தெரிஞ்சான். அந்த குழந்தை நகர்ற செம்மூதாய தொட்டப்ப தாய் அவளை தூக்குனான். அந்த வரியை அவன் பாடுறப்ப தன்னையே தூக்குற மாதிரி உணர்ந்தான். அவள் குழந்தைய தோளில் தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சால, அதே மாதிரி மயிலாவும் அதையே செஞ்சான். நீலனை அவளோட தோளில் தூக்கிட்டா. நீலனுக்கு நினைவு வந்தப்ப மயிலாவோட இறுகின கைப்பிடியிலிருந்து அவனால் தன்னை விடுவிக்க முடியலை. கூட்டம் 2 பேரையும் வணங்கி விலகுச்சு. இப்போ பாரி, முடியன், தேக்கன் போயிருக்காங்கல்ல, இவங்க நேர நெடுங்குன்றோட அடிவாரத்துக்கு போனப்ப அங்கேயும் இவங்க இதுக்கு முன்னால் பார்த்த மாதிரியே தாவாரம் வந்து அடிச்சிருந்தாங்க. அதே தான் இணை கயல் சின்னமெல்லாம் தெரிஞ்சது. ஆனால் இதுக்கு முன்னாலே இவங்க வெள்ளடி குன்றில் பார்த்தாங்கல்ல, அதுக்கு எதிர்ப்புறம் இருந்தவங்களை விட இங்கே எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்துச்சு, வீரர்களோட எண்ணிக்கை. ஒரு குன்றுக்கு பின்னால் இருந்துக்கிட்டு பார்க்குறாங்க பாரியும் மற்றவங்களும். வெள்ளடி குன்றுக்கும் நெடுங்குன்றுக்கும் இடையில ரொம்ப தூரம் இடைவெளி இருக்குது. ஏன் இந்த 2 இடத்துல படையை நிப்பாட்டுறான் பாண்டியன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கொஞ்சம் உத்து கவனிச்சுக்கிட்டு பாரி தான் சொன்னான், இல்லை இந்த 2 இடங்களில் படைகளை நிப்பாட்டலை.
இந்த ரெண்டு எல்லைகளுக்கும் இடையில முழுசாக படையை நிப்பாட்ட போகிறான் அப்படின்னா பாரி. இத்தனை காத தூரத்துக்கா? ஆமாம், இத்தனை காத தூரத்துக்கு நிப்பாட்டுற அளவுக்கு படைபலம் இருக்குது. அதனால் துணிஞ்சு வர்றான். 3 பேரும் கொஞ்ச நேரம் எதுவுமே பேசலை. மலை உச்சியை பார்த்தான் பாரி. சித்தேரி முகட்டிலேருந்து நல்லா 2 கூறா பிளந்து சரிஞ்சு இருந்துச்சு மலை அடிவாரம். என்ன சொல்ல போகிறான் பாரி அப்படின்னு தேக்கனுக்கு ஒரு மனசில் ஒரு கணிப்பு வேற ஓடுது. இந்த அடிவாரத்தில் எவ்வளோ பெரிய படையை கொண்டு வந்து நிப்பாட்டினா தான் என்ன அப்படின்னு சொல்கிறப்ப பாரியோட முகத்தில் ஒரு சிரிப்பு, 2 பேர் முகத்துலேயும் அந்த சிரிப்பு அப்படியே வந்துடுச்சு. பாரி மனசில் என்ன இருந்துச்சுங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஆனால் பாரி இப்போ வேட்டுவன் பாறைக்கு திரும்பிட்டான். பந்த வெளிச்சம், மணவிழாவுக்கு வந்து சேர வேண்டிய எல்லாரும் வந்துட்டாங்க. பாரியும் தேக்கணும் முடியணும் ஊருக்குள்ளே நுழையிறப்ப பொழுதாயிடுச்சுன்னா மயிலா கோச்சுக்குருவாளோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் பொண்ணை கூட்டிகிட்டு வர்றப்பவே பொழுது சாஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. மாமரத்தில் மயிலா ஏறின கதையை சொன்னாங்க. எல்லாத்தையும் கேட்டு மகிழ்ந்து சிரிச்சான் பாரி. வந்த 3 பேரும் சாப்பிட்டாங்க. இசையோட பெரும் முழக்கம் மறுபடியும் ஆரம்பிச்சிச்சு. புது மகிழ்வில் ஊர் திளைக்குது. பாரிக்காகவே காத்துக்கிட்டு இருந்த பெரியவங்க அடுத்த கட்ட வேலையை ஆரம்பித்தாங்க. நீலனையும் மயிலாவையும் 2 திசைகள்லேருந்து ஆட்ட பாட்டத்துக்கு நடுவில் கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கன்னா மந்தைக்கு நடுவில் இருக்கிற ஒரு செங்கடம்பு மர அடிவாரம். ஏன்னா அதான் ஊரோட நிலை மரம். அதோட அடிவார மேடையில் தான் வந்து மணமக்கள் வந்து மாலை சூடணும். மயிலம் மலர் மணக்கிற மாலையை அவங்க சூடினப்ப மலை முழுக்க இருந்து பறிச்சுட்டு வந்த பூக்கள் அவங்க மேலே பொழிஞ்சாங்க மக்கள். இசை ஓசையும் ஆரவாரமும் விண்ணத்தோட மலர் மணத்தில் வந்து மந்தையே கிறங்குச்சு. எல்லாம் வாழ்த்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் திருமணம் முடிஞ்சிருச்சு. புதுசாக அமைக்கப்பட்ட அந்த மனைக்கு அவங்க போகணும். நீலன் புதுமனை நோக்கி மயிலாவை கூட்டிகிட்டு போனான். அவனுக்கு பின்னால் பாரியும் வேட்டூர் பழையனும் தேக்கனும் வந்தாங்க. அவங்கள தொடர்ந்து ஊரே வந்துக்கிட்டு இருக்கு. நாங்கில் மரத்தோட அடிவாரம் இருந்த புது குடிலுக்கு வந்து சேர்ந்தாங்க. கூட்டத்தோட ஆரவாரம் கேலி பேச்சு பன்மடங்கு கூடிக்கிட்டு இருக்கு. குலவை சத்தம் பெருகி வர மயிலாவை அழைச்சிக்கிட்டு மனைக்குள்ள நுழைஞ்சான் நீலன். உற்சாக பேரொலி. அவ்வளவு கூட்டத்திலையும் கொஞ்ச தூரத்தில் பெண்கள் கூட்டத்துக்கு நடுவில் இருந்த ஆதினியை பார்த்தான் பாரி. ஆதினியோட கண்கள் அங்கே இங்கேயுமா தவிச்சு அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. வழக்கத்துக்கு மாறாக இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு நேர பக்கத்தில் போயிட்டான் பாரி. கலங்கின ஆதினியோட கண்கள் அப்படியே நீர் பெருகி இருந்துச்சு. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.